ஹாய் ஆல், எனக்கு நார்த் இந்தியன் ரெசிபி தான் மூங் தால் அல்வா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி பாசிப்பருப்பை நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு தருதரா, அதாவது வந்து கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிட்டு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு அதை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துட்டு நெய் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்நி தான் சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா சூடு ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி திக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சுகர் சேர்க்கணும். லாஸ்ட்டாக தான் வந்து சுகர் சேர்க்கணும். இடையில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நட்ஸ் சேர்த்துட்டு இறக்கணும்னா சூப்பராக வந்து நமக்கு மூங் தால் அல்வா ரெடி ஆயிடும். வின்டர் சீசனில் இந்த சைடு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். எக்ஸ்ட்ரா இருக்க கீயை நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.